இல்ல கங்கா, பொய்யெல்லாம் இல்ல. போய் தான். இங்க இருக்கிற கொடைக்கானல் போறதுனா கூட 2-3 நாள் யோசிப்போம். மலேசியா போறதுக்கு இப்பதான் கேட்டாங்களாம். இவர் சொல்றத நான் நம்பணுமா? நீதான் என்ன நம்புறதே இல்லையே கங்கா. இப்படி போய் சொன்னா எப்படி நம்புவாங்க? ப்ளீஸ் கங்கா, இன்னைக்கு கூட சண்டை போடாத. அப்புறம் இதை நினைச்சிட்டே நான் கிளம்புவேன். இப்பதான் வளகாப்பு முடிஞ்சிருக்கு. நான் பிரெக்னெண்டா இருக்கேன். என்ன விட்டுட்டு போறேன்னு சொல்றீங்க? கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாட்சியே இல்லையாங்க? குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்துருவாங்க கங்கா. ஏன் அப்ப வரீங்க? அங்கேயே இருக்க வேண்டியதானே? இப்படி எல்லாம் பேசாத கங்கா. அப்படின்னா எப்படி பேசணும்னு சொல்லி கொடுங்களேன், நான் அப்படியே பேசுறேன். ப்ளீஸ் சண்டை போடாத. சந்தோஷமா இங்க இருந்து கிளம்பணும்னு நினைக்கிறேன். கிளம்புற உங்களுக்கு சந்தோஷமா தானே இருக்கும். அவஸ்தைப்பட போறது நான் தானே. நான் மட்டும் எல்லாரையும் விட்டுட்டு அங்க சந்தோஷமா இருப்பேன் நீ நினைக்கிறியா? கண்டிப்பா நினைக்கிறேன். நீங்க சந்தோஷமா தான் இருப்பீங்க. கிளம்புனா போதும்னு உங்க மூஞ்சிலேயே தெரியுதே. அப்ப சந்தோஷமா தானே இருப்பீங்க. காவேரிய பாருங்க, அவ எவ்ளோ லக்கி. அவ பிரெக்னெண்டா இருக்கான்னு அவ புருஷன் அவ கூடவே இருக்காரு. நீங்க என்னடானா பொறுப்பு இல்லாம எங்கேயோ போறேன்னு சொல்றீங்க. விஜய் கூட இருந்தா காவேரி சந்தோஷமா இருப்பா கங்கா. ஆனா நான் உன் கூட இருந்தா நீ சந்தோஷமா இருப்பியா? நான் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கேன்னு சொல்றீங்க. எனக்கு இப்ப எல்லாம் புரியுது. வளகாப்புல நான் பேசினது உங்களுக்கு பிடிக்கல, அதானே கிளம்புறீங்க. கரெக்டா? நான் பேக் பண்ணணும் கங்கா. எங்க நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க எங்க போறீங்க? பதில் சொல்லுங்க. வளகாப்புல நான் கோவப்பட்டேன், அதனாலதானே கிளம்புறேன்னு சொல்றீங்க. கத்தாத கங்கா, வெளியே கேக்கும். ஆமா, நான் கத்துறது மட்டும்தான் வெளியே கேக்கும். நீங்க